ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாம் இப்போ இந்த வீடியோவில் சிக்கன் சவர்மா எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் பீட்டா பேஸ் எப்படி செய்யலாம், ஸ்டஃபிங் என்னெல்லாம் சேர்க்கலாம், மயோனிஸ் எப்படி செய்கிறது, எல்லாமே இந்த வீடியோவில் அழகாக கிளியராக சொல்லி தந்திருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நான் 1 கிலோ மைதா மாவில் சவர்மா செய்ய போகிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் லைட் சூடு தண்ணியாக நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது அதில் 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 4 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அதையும் சேர்த்து நான் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணதும் அது ரொம்பவே ஆக்டிவேட் ஆகிட்டு, இப்போது நாம் 1 கிலோ மைதா மாவை ஒரு பெரிய பாத்திரத்தில் தட்டிக்கிட்டேன். அதில் 4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதை நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நாம் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிற அந்த ஈஸ்ட்டு தண்ணியையும் அதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப அழகாக எல்லாமே சேர்ந்துடுச்சு. இப்போ நம்ம கையில் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் அதை இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நான் அந்த 1/2 லிட்டர் தண்ணி தான், அதுக்கப்புறம் எதுவுமே சேர்க்கலை. அது கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆக்கிட்டேன். இப்போ அதை நம்ம ஆயில் ஊற்றி அதை அப்படியே ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம அதுக்கடையில் சிக்கன் போன்லெஸ் சிக்கனை எடுத்துக்கிட்டேன். இப்போது அதில் 2 டீஸ்பூன் வத்தத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அப்புறம் ஒரு பாதி லெமனையும் அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ மாவும் ரெடி, சிக்கனும் ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம மயோனைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3 முட்டை எடுத்துக்கிட்டேன். பூண்டு ஒரு 5 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பாதி லெமனும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 1 கப் மணமில்லாத ஆயில் கோல்டு வின்னர் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அப்புறம் தேவைக்கு உப்பு, தேவைக்கு சீனி, இவ்வளோதான் மயோனைஸ் செய்கிறதுக்கு. பெப்பர் தேவைண்டா அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நான் பெப்பர் இதில் சேர்த்துக்கல. இப்போ நாம் இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்க்கணும். இது எப்படிங்கிறத நான் இப்போது கிளியராக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜார் எடுத்துக்கிட்டேன். 3 முட்டையை மஞ்சக்கருவோடையே உடச்சி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா நான் இன்றைக்கே தான் அதை சாப்பிட போகிறோம், அதனால் வச்சு சாப்பிட்றதில்ல. அதனால் மஞ்சக்கருவையும் சேர்த்துக்கிட்டேன். இல்லை 2 நாள் வைக்கணுன்னா நீங்கள் வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் 5 பல் பூண்டையும் சேர்த்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சுகர், அப்புறம் பாதி லெமனையும் அதில் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நாம் 2 ஸ்பூனாக ஆயில் ஊற்று நம்ம அதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது அப்படியே கெட்டி ஆகிட்டே வரும்.
பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 1 கப் ஆயிலை சேருங்க. சேர்த்து இப்படி இந்த மாதிரி அடிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மயோனைஸ் ரெடி ஆகிரும். இது நம்ம வீட்டிலையே செய்கிறது உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. ஆயிலை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக, இல்லாட்டா நீங்கள் சின்ன ஜார் வச்சுருந்தீங்கன்னா ஒரு முட்டைன்னா சின்ன ஜார்லேயே ஒரு 2 மினிட்ஸ் கவுண்ட் பண்ணாலே சரி கரெக்டாயிரும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து எனக்கு இந்த அளவுக்கு லிக்விட் போதும். சில பேர் கட்டியாக வேணும்னு நினைப்பாங்க, அவங்க இன்னும் ஆயில் சேர்த்து அடிச்சிங்கன்னா கட்டியாக வந்துடும். இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பொரிக்கிற அளவுக்கு வேணாம், கொஞ்சமாக ஆயிலை ஊற்றிட்டு நம்ம எல்லா சிக்கனையும் இப்போ ஆயிலில் போட்டாச்சு. இதை அப்பப்போ திருப்பி விட்டு நாம் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. பாருங்கள், நல்ல கலர் மாறிக்கிட்டே வருது. இது நம்ம அன்னைக்கே சிக்கன் வாங்கி அன்னைக்கே செய்கிறது உடம்புக்கு பிரச்சனை இல்லை. கடைகளது எப்போ உள்ளதோ தெரியாது. அதனால் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட பாருங்கள். இப்போ ஃப்ரை பண்ணி அதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டேன். இப்போ மாவை பாருங்கள், அது பொங்கி வெளியே வருது பாருங்கள். பாத்திரத்தையும் மிஞ்சி வெளியே வந்துட்டு சூப்பராக சாஃப்டாக வந்துச்சு, அழகாக பொங்கி வந்திருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை. பாருங்கள், ஒட்டவே இல்லை. பார்க்கவே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியுது, பார்க்கவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. இப்போ இதை நான் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்க போகிறேன். இப்படி உருண்டையாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம கையில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ அந்த சிக்கன் பொரிச்ச ஆயில்லையே கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸும் கேரட்டையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போது அதில் கொஞ்சம் காரத்துக்காக நான் ஒரு டீஸ்பூன் வத்தத்தூள் சேர்த்துக்கிட்டேன். பெப்பரும் சேர்த்துக்கோங்க தேவைன்னா. இப்போ அந்த நம்ம எக்ஸ்ட்ரா ஆயில் உடையில் அந்த சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயில்லையே அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். தேவையான அளவு உப்பும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அது நல்லா வேகட்டும். கடையிலன்னா இதை வினிகரு லெமன் ஊற்றி அதை அதிலையே வேக வச்ச மாதிரி தருவாங்க. அது அவ்வளோவா எல்லாத்துக்கும் பிடிக்காது. இதுன்னா கொஞ்சம் வெந்திருக்கும், காய்கறி நல்லாவும் இருக்கும் ஸ்டஃபிங். அதனால் நான் இப்படி தான் வீட்டில் செஞ்சு கொடுப்பேன். பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சவர்மா செய்கிறேன்னு சொன்னாலே என் சிஸ்டர் மகா எல்லாருமே எனக்கு 2 எனக்கு 1 அப்படின்னு ஆர்டர் பண்ண. அதனால தான் குடும்பத்துக்கே இப்போ நான் செய்கிறேன். அதுக்கு தான் 1 கிலோ மாவு. இப்போ நம்ம அதுக்கடையில் நாம் பேஸை பரத்தி எடுத்துக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு பாருங்கள். ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் நார்மலாக பரத்திக்கோங்க. பரத்திட்டு உடனேவே சுட வேணாம். அது ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதை போட்டுடுங்க. அப்போ தான் அது அழகாக புஷாகி வரும். பாருங்கள், காய்கறி வெந்துட்டு இருக்குது ஸ்டஃபிங். இப்போ நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக. இல்லாட்டி நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் போட்டு எடுங்க. சூப்பராக அழகாக ரெடியும். நான் பல்ஸ் போட்டு தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா
அந்த காய்கறியோட மிக்ஸ் பண்ண சொல்ல எல்லா இடத்துலையும் கறி மிக்ஸ் ஆகும். துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டால் கூட அங்கங்கே தான் கிடக்கும். இதுன்னா நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆயிரும். இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை இறக்கிடலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லை வச்சாச்சு. இப்போ நம்ம சவர்மா பேஸை சுட்டு எடுத்துடலாம். இப்போ கல் சூடானதும் நான் பேஸ் அதில் போட்டுக்கிட்டேன். இப்படி திருப்பி விடுங்க. லைட்டாக பபிள்ஸ் வந்ததும் திரும்பவும் திருப்பி விடுங்க. இந்த பேஸ்க்கு மேலே நீங்கள் ஃபோக் வச்சு அங்கங்கே ஹோல்ஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வருதுன்ட்டு. சூப்பராக பேஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்குது. இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் பேஸ் ரெடியாக இருக்குது, மயோனைஸ் ரெடியாக இருக்குது. கடையில் கெச்சப் மட்டும் கடையில் வாங்கிக்கிட்டேன். ஸ்டஃபிங்கு ரெடி ஆகிக்குது. இப்போ அந்த பேஸில் ஃபஸ்ட்டு மயோனைஸ் தடவிக்கிட்டேன், அப்புறம் கெச்சப் லைட்டாக தடவிட்டு ஸ்டஃபிங்கையும் வச்சுட்டேன். சூப்பரான சிக்கன் சவர்மா வீட்டிலேயே செஞ்சு ரெடி பண்ணியாச்சு. சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.